ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம வந்து சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு. என்னென்னா எங்கள் மச்சானுக்கு வந்து மேரேஜு. அதுக்காக வந்து பட்டு புடவை எடுக்க போகிறோம். அப்புறம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ட்ரெஸ்லாம் வந்து எடுக்க போகிறோம். அதை பற்றின விலாக் வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சென்னை கிளம்புறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருந்து ஈஸியாக போகிற வழி வழி இதுதான் இடைக்கை நாடு சொல்லுவாங்க. இடைக்கை நாடு பேராச்சு. இங்க வந்து முந்திரி மரம், மாமரம், அப்புறம் பனை மரம் நிறைய இருக்கும். பதநீர்லாம் இங்கதான் வந்து அதிகமா கிடைக்கும். இங்க முந்திரி பழம்லாம் நிறைய கிடைக்கும். முந்திரி மரம்லாம் இதெல்லாம் வந்து இடைக்கை நாடுல இதுதான் ஃபேமஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் தோட்டக்கால் பயிர் தான் இருக்கும். இந்த வழியா போயிட்டு தான் நாங்க ஈசிஆர் வந்து இப்ப ஏறப்போம். வந்து ஈசிஆர் கப்பிவாக்கம் இந்த லொகேஷன் வந்து ஈசிஆர் வந்து இப்ப பெருசா போட்டுட்டு இருக்காங்க 4 வழிச்சாலையா. அதனால இப்ப வந்து பாருங்க பிரிட்ஜ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இது வழியா தான் நாங்க போகணும். இதுதான் வந்து கடப்பாக்கம். ஆனா இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து கப்பிவாக்கம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா கடப்பாக்கம். கடப்பாக்கம் தான் இங்க வந்து மெயின் சிட்டி. எங்க ஊருக்கு பக்கத்துல இது வந்து ஒரு சிட்டி ஓரளவுக்கு ஈசிஆர்ல. இப்பதான் ரோடு வந்து பெருசா போட்டுருக்காங்க. என்னென்ன பக்கம் ஃபுல்லா மாந்தோட்டம். எங்க ஏரியாவில் வந்து மாந்தோப்பு. இது வந்து மாந்தோட்டம் பாருங்க. ஈசிஆர் இது வந்து இப்பதான் போட்டுட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது வந்து சென்னை டு பாண்டி. அதுதான் எங்க ஏரியாவில் வந்து பாருங்க மாந்தோட்டம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. சூப்பரா இருக்கும் எங்க ஏரியா வந்து. இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரோடு எடுக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் தான் கடப்பாக்கம். வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கடப்பாக்கம். ஈசிஆர் ஸ்டாண்ட்ல போட்டாச்சு. வண்டி ஸ்டாண்ட்ல போட்டு ஈசிஆர் தான் போக போறேன். வண்டியை ஸ்டாண்ட்ல போட்டாச்சு. இந்த இடம் தான் ஈசிஆர். பக்கத்தில் வந்து ஈசிஆர் நான் வந்து இப்போ காட்டுறேன். ஸ்டாண்டில் போய் எல்லாமே வண்டியெல்லாம் போட்டு இது கிளம்பி போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஈசிஆர். ஓகேவா? இதுதான் வந்து முட்டுக்காடு போட்டோ. இப்போ இந்த இடம் வந்து மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து கல்லாலான சிலைகள், சாமி சிலைகள், நம்ம வீட்டுக்கு தேவையான என்னென்னலாம் நீங்கள் மாடல் சொல்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த இடம் தான் இந்த இடம். நம்ம ரோட்டுக்கு 2 பக்கமுமே நிறைய இருக்கும். சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றும் அப்படியே செதுக்கி அழகாக வச்சுருப்பாங்க. தத்ரூபமாக இருக்கும். மகாபலிபுரத்தில் இது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லு சிற்ப கலைஞர்கள் தான் வந்து அங்கே ஃபேமஸ். மகாபலிபுரம்னாவே சிற்ப கலைஞர்கள் தான். நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் பார்த்துக்கிட்டு 2 பக்கமும் வீடியோ எடுத்துகிட்டே போனோம். பாருங்கள், நிலைக்கு அந்த ஃபுல்லாகவே அதை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் வேகமாக போனதுனால கிளியராக நம்மளால் எடுக்க முடியல, க்ளோஸ்அப் போக முடியல. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு மகாபலிபுரத்தில். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா கோட்டை மாதிரி பக்கத்துலேயே பீச்சு. ஈசிஆருங்கிறதுனால பக்கத்துலேயே பீச் இருக்கும். அது பேர் தான் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே அப்படியே பார்த்துட்டே போனோம். சிட்டி உள்ள என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் அதெல்லாம் இருந்துச்சா. சரி, அதெல்லாமே நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போனோம். நம்ம இப்போ அது இல்லாமல் நம்ம காரில் வேறு பாட்டு போயிட்டே இருந்ததா, அதனால் நம்ம வந்து வாய்ஸை வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம உள்ள போக போகிறோம். முகத்தை படம் எடுக்க போகிறோம். வாங்க. இதுதான் எங்க ஃபேமிலி. எல்லாருமே சேர்ந்து படம் எடுக்க வந்திருக்காங்க. எங்க மாமியார், எங்க சித்தி, பெண் வீட்டார், எங்க மச்சான் ஒய்ஃபு எல்லாருமே. வணக்கலாம் தேவையில்ல, வாங்க. குமரன் சில்க்ல இப்போ வந்திருக்கோம் நம்ம பட்டு புடவை எடுக்க.
மேரேஜ் கேளுக்கு பட்டு புடவை பார்க்க எல்லாம் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன எதை பார்க்கறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல. என்ன விமலா என்ன பாக்குற? விமலாவுக்கு வந்து சாரீஸ் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விமலா எந்த சாரி எடுக்கிறா? எடுக்கலாம்னு பாருங்க. நீங்க பைசா கொடுத்தீங்கன்னா நான் எல்லாமே எடுத்துக்குவேன். ஓகேவா? ஓகே ஓகே. குமரன் சில்க் ஓனர் கிட்ட தான் பேசணும். பேசிட்டு கடை எதனா எழுத முடியுமான்னு கேட்கணும். எது ஓகே பண்றீங்கன்னு பண்ணுங்க சீக்கிரம். ஒரு வழியா பட்டு புடவை எடுத்து முடிச்சாச்சு. இதுதான் அந்த பட்டு புடவை. ஓகே சூப்பர். எல்லாம் முடிச்சு வாங்கியாச்சு, பில் போட்டு வாங்கியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் மற்ற எல்லாருக்குமே துணி எடுக்க கிளம்பியாச்சு. 3 o'clock வந்து லஞ்ச் டைம். இன்னும் வந்து ஷாப்பிங் முடியல, இனிமே தான் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும். ஒரு வழியா வந்து வீராஸ் கலெக்ஷன்ல வந்து துணியெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வெளியே வருவாங்க. இனிமே தான் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணுறாங்க. அதுதான் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஃபைனலாக வந்து ஈசிஆரில் கீதம் சைவம் அந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இதுவே மணி வந்து 9:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து நாங்கள் சேர்றதுக்கு 11:30 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.